முத்து மலேசியா போகிற பிளானை சொன்ன உடனே ரோஹிணி வந்து மனோஜ் கிட்ட அந்த முத்துவை மலேசியா போக வேண்டாம்னு சொல்லி நீ சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் ரோஹிணி அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்கும்போது, பின்ன எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கும்போது அவரை போய் பார்த்தா அவர் சங்கடப்படுவார்ல, அது எனக்கு கஷ்டமாக தானே இருக்கும், அதையெல்லாம் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நீ கூட எனக்காக பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, நான் வந்து உன்னை புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லி நினைக்கிறியா, எனக்கு இருக்கிறது நீ மட்டும் தானே ரோஹிணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ சும்மா வெறும் வாய் பேச்சில் மட்டும்தான் இதெல்லாம் பேசுகிற, அவர் நல்லா இருந்தால் அவர் நமக்கு தானே செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், அவர் நல்லா இருந்திருந்தா நமக்கு நிறைய பணம் கொடுத்து உதவி பண்ணியிருப்பாருல்ல அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லவும், எல்லாரும் ஏன் இப்படி பணம்னு சொல்லி பேசுகிறீங்க, அப்போ பணத்துக்காக மட்டும்தான் நான் இந்த வீட்டில் இருக்கிறேன், என் எமோஷனை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்கும். ஏன் அப்படி நினைக்கிற, எனக்கு நல்லா புரியுது. இப்போ என்ன, அந்த முத்து வந்து மலேசியா போகக்கூடாது அவ்வளோதானே, உனக்கு பிடிக்காம அவங்க மலேசியா போக மாட்டாங்க, நான் பார்த்துக்கிற விடு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் எந்திரிச்சு வெளியே ஹாலுக்கு போகிறாரு. இதெல்லாம் சரியில்லை, இப்படியெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. உடனே விஜயா இருந்துட்டு, என்னடா என்ன சரியில்லை, என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கேருந்து யாரும் மலேசியாக்கெல்லாம் போக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மனோஜ் அப்படி சொன்ன உடனே முத்து மீனா பார்த்தையா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. மனோஜ் அங்கே எல்லாத்துக்கிட்டே பேசுறது வந்து ரூம்குள்ளே இருந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி. அப்போ விஜயா இருந்துட்டு, ஏன்டா இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் எல்லாரும் எங்கே வேணால் போங்கம்மா, ஆனால் மலேசியாவுக்கு மட்டும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, ஏன்டா உன் மாமனார் மலேசியா இருக்கிற ஜெயிலில் தானே இருக்காரு, அப்போ அங்கே தானே போய் பார்க்கணும், அதுக்கு வேற நாட்டு ஜெயிலுக்கா போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதனால தான் சொல்கிறேன் வேண்டான்னு சொல்லிட்டு, இங்கிருந்து யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லவும், அண்ணாமலைக்கு வந்து எதுவுமே புரியாமல் அவர் பார்க்குறாரு. உடனே விஜயா இருந்துட்டு, ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. நான் சொல்கிறத நீங்களாவது கொஞ்சம் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லிட்டு, ரோஹிணியோட அப்பா ஜெயிலில் இருக்கும்போது நீங்கள் மலேசியா போகிறதும் அவரை பார்க்குறதும் கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. என்னடா சரியில்லை, அவரை போய் பார்க்கலேட்டு தாண்டா தப்பு அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் போய் அவரை போய் பார்க்க போகிறீங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் போய் பார்த்தா அது நல்லாவா இருக்கும், ரோஹிணி அப்பாவுக்கு சங்கடமாக தானே இருக்கும், அதுவும் ரோஹிணிக்கும் சங்கடமாக இருக்குல்லம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யார் சொன்னா அப்படின்னு பார்லரம்மா சொல்லிச்சா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. யார் சொன்னா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்கவும், இப்போ நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராவது உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும், யார் உடம்பு சரியாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. இல்லைப்பா, நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், முடியாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம பழம் பிஸ்கெட்டு அது இதுன்னு சொல்லி வாங்கிட்டு போய் நம்ம பார்க்குறோம்ல, அது எதுக்கு அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. கரெக்ட் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும், அண்ணாமலை வந்துட்டு ஆமாம் வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முத்து வந்து அதே மாதிரி பார்லரம்மாவோட அப்பாவை போய் நம்ம ஜெயிலில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கும் 4 மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஆறுதலாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி முத்து சொன்ன உடனே அண்ணாமலை வந்து, மனோஜ் முத்து சொல்கிறது ரொம்ப சரிதான், இது வரைக்கும் நம்ம ஃபோனில் கூட சம்மந்திக்கிட்ட பேசுனதில்லை, நேரில் போய் ஒரு ஆறுதலாவது சொல்லிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லவும், மனோஜ் இருந்துட்டு, அவர் நேரில் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்க கூடாதாப்பா, நம்ம எல்லாரும் போய் ஜெயிலில் போய் பார்த்தா அவருக்கு மனசு கஷ்டப்படாதா, ரோஹிணியும் அதை நினச்சி ஃபீல் பண்ணவாலப்பா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. உடனே முத்து இருந்துட்டு, டே அது பார்லரம்மா போய் பார்த்தா தாண்டா அவங்களுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகும், எந்த பொண்ணுக்குமே வந்து அவங்க அப்பாவை ஜெயிலில் பார்த்தா அது கஷ்டமாக தான் இருக்கும், அதை பார்த்து அவங்க அழ கூட செஞ்சிருவாங்க, ஆனால் நாங்கள் போய் பார்க்கறதுல ஒன்றும் தப்பில்லையேடா, என்ன மீனா நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. சரிதாங்க, தப்பில்லையே அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும் விஜயா வந்து அதை யோசிக்கிறாங்க. உடனே அதை பார்த்தோன்னா மீனா வந்துட்டு, இந்த மாதிரி நம்ம ஜெயிலில் இருந்து இத்தனை நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், அந்த சமயத்தில் கூட நம்ம சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்து நம்மளை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கக்கூடாது இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனா அப்படி சொன்னோன்னே விஜயாவுக்கு வந்து ரொம்ப யோசனை ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா இதை பற்றி நம்மக்கிட்ட அவர் கேட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுறது, அவர் வேற ரொம்ப வசதியான மனுஷன், அவரோட பொண்ணு கல்யாணத்தை கூட நேரில் அவரால் பார்க்க முடியல, இப்போ அதுவே நம்ம அம்மாவும் அப்பாவும் நேரில் போய் அவருக்கு பார்த்து ஆறுதல் சொல்லும்போது அவர் என்ன நினைப்பாரு, அட பரவாயில்லையே நம்ம பொண்ணு நல்ல இடத்துல தான் வாக்கப்பட்டு போயிருக்குது, நல்ல மனுஷங்களா இருக்காங்க, அதனால தான் வந்து நேரில் பார்த்து நம்மக்கிட்ட ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட வந்திருக்காங்கன்னு சொல்லி அவர் நினைப்பாருல்ல அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. முத்து இப்படி சொன்னதையெல்லாம் கேட்டு விஜயா வந்து ரொம்பவே யோசிக்கிறாங்க, கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ முத்து இருந்துட்டு, சரி விடுங்க, ஒருவேளை அவர் எப்போ ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க, அதுவே அந்த கதை நமக்கே தெரியாது, அது பார்லரம்மா தான் சொன்னாதான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லவும், அண்ணாமலை இருந்துச்சு எது கதையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே முத்து சுதாரிச்சுட்டேன், அது வந்து அதான் கேஸுப்பா, கேஸு அதுலேருந்து எப்போ இதாகிறது, கேஸ் எப்போ நடக்குது அப்படிங்கிறதுல வந்து பார்லரம்மா தானே சொல்லுது, அதுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி அவர் கேஸ் எல்லாம் முடிஞ்சு வெளியே வரும்போது அவரை போய் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, அப்போது நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளை பார்க்குறக்கு யாரும் வரல, ஆனால் இப்போ வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவர் நினைப்பாருல்ல அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. முத்து என்னமோ வந்து விஜயா பார்த்தே தான் இதெல்லாம் சொல்கிறாரு, ஆனால் விஜயாவும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி முத்து சொல்கிறது கரெக்டு தான் அப்படியே யோசனையாகவே நிற்கிறாங்க. விஜயா யோசிக்கிறத பார்த்தோன்னா முத்து இருந்துட்டு, சொல்லு மீனா நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி சொல்லவும், ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி நினைப்பாங்க, ஒருத்தங்க ஜெயிலிருந்து கஷ்டப்படும் போது அவங்கள போய் பார்க்கலைன்னா அவர் வெளியே வந்ததுக்கப்புறமா அவர் வந்து ஏதாவது கேள்வி கேட்டாருன்னா அப்புறம் அத்தை என்ன பதில் சொல்லுவாங்க, மீனா அப்படி சொல்லிடுறாங்க. சொன்னோம்னா விஜயா வந்து மீனாவையும் முத்துவுமே அப்படி திரும்பி பார்க்குறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, கரெக்டு தான் விஜயா, முத்துவும் மீனாவும் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. விஜயா வந்து அதை எப்படியே யோசிக்கிறாங்க. ஆனால் மனோஜ் இருந்துட்டம்மா அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காதம்மா, அவன் எப்பவுமே இப்படி தான் உளறிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
உடனே விஜயா இருந்துட்டு அவன் எப்பவுமே உளரதாண்டா செய்வான், ஆனால் இன்னைக்கு அவன் சரியா தானடா பேசுறான் இப்போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விஜயா வாயிலேருந்து அப்படி வந்தோடனே முத்து ஆண் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. உடனே மனோஜ் இருந்துட்டுமா என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். டேய், அவன் கிண்டலுக்கு சொல்றானோ விளையாட்டுக்கு சொல்றானோ, ஆனால் அவன் சொல்றது நியாயமா தானடா இருக்குது, அவன் நியாயமா தானே சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு விஜயா நீ தான் பேசுறியா, முத்து பேசுறது கரெக்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே விஜயா வந்துட்டு இந்த விஷயத்தில் அவன் கரெக்டாக தான் பேசுகிறான்னு சொல்லி சொன்னேன். நாளைக்கே சம்மந்தி வந்து நான் ஜெயிலில் இருக்கும்போது உங்களுக்கு என்னை வந்து பார்க்க தோணல இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார்னா நம்ம முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி விஜயா சொன்னா முத்து இருந்துட்டு அதானே அடகு கடையிலேயே கொண்டு போய் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முத்து அப்படி சொன்னோன்னே விஜயா வந்து அப்படியே திரும்பி பார்த்து முறைக்கிறாங்க. டேய் சும்மா இருடா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லிட்டு மா நான் சொல்கிறத கேளுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே விஜயா வந்துட்டு டேய் இல்லைடா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது, ஆனால் இப்போ வரைக்கும் உங்கள் மாமனார் வந்து நாங்கள் நேரில் பார்த்ததே இல்லை. அவர் வெளியே இருக்கும்போதே வந்து நம்ம போய் பார்த்துருக்கணும், ஆனால் இப்போவும் பார்க்காம இருக்கிறது ரொம்ப தப்பு. நான் முடிவு பண்ணிட்டேன்டா, நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து எந்திரிச்சு ரூம்குள்ளே போயிடுறாங்க. உடனே மனோஜ் ஓடி போய் எந்திரிச்சு அண்ணாமலை பக்கத்தில் உட்காந்துட்டப்பா நான் சொல்கிறத கொஞ்சம் நீங்களாவது கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு இங்கே பாரு, இந்த விஷயத்தில் நான் முடிவு பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, உங்கள் அம்மாவே போகலான்னு சொல்லி சொல்கிறா, அதனால் ஒரு 8 சம்மந்தி போய் நாங்கள் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மனோஜ் எதுவுமே பேச முடியாமல் அங்கேருந்து எந்திரிச்சு ரூம்குள்ளே போறாரு. ரூம்குள்ளே போனோன்னே ரோகிணி பக்கத்தில் போறாரு. ரோகிணி வந்து அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிட்டு போய் அந்த பக்கம் தள்ளி உட்காந்துக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து மீனாவும் தனியாக போய் ஒரு இடத்துல நின்றுட்டு முத்து இருந்துட்டு நான் சொன்னல மீனா, இந்த விஷயத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா பார்லர் நம்ம வந்து அதை கெடுத்து விடுறதுக்கு ஒரு திட்டம் போடுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே மீனா வந்துட்டு ஆமாங்க, அவர் தான் வந்து உங்கள் அண்ணன்கிட்ட ஏதோ சொல்லி அமுச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொன்னதை அத்தை ஒத்துக்கிட்டாங்களேங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும் அதுதான் அவங்க மலேசியா சம்மந்தியை பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. மலேசியா போகிற விஷயத்த யார் சொன்னாலும் அவங்க தடுத்து நிறுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும் ஆமாங்க, ஆனால் நம்ம மலேசியா போகிறோம்னு சொல்லி சும்மா தானங்க சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அது நமக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும் மீனா வந்துட்டு சரி அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மலேசியா போகிற பிளானை கெடுக்கிறதுக்காக பார்லர் அம்மா மறுபடியும் ஏதாவது ஒரு பிளானை போடும், அப்போ பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.